அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர், ஆர்டர் லெஃப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். 8th சென்ட்ரல் பே கமிஷன் கமிஷனில் தொடர் நடவடிக்கைகள் என்பது நடந்து வருகின்றது. ஓய்வூதியதாரர்களாகிய நமக்கு 8th பே கமிஷனில் என்ன பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என்பது பற்றி தெரிய வேண்டியது என்பது அவசியம்தான். 8th சென்ட்ரல் பே கமிஷன் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதில் சேர்பர்சன்ஸ், மெம்பர்ஸ், அதன் பின்பு டைரக்டர்ஸ், ஸ்டாஃப், ஆஃபீஸ், வெப்சைட், அப்புறம் மெயின்லி கொஸ்டினர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க அந்த வெப்சைட்டில். இந்த கொஸ்டினர்ஸ்க்கு ரிப்ளையும் சப்மிட் பண்ண கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்போது மீட்டிங்ஸ், அதாவது டெல்லியில் 28 அந்த 30 ஏப்ரல் ஒரு மீட்டிங் நடந்தது அசோசியேஷன்ஸ், யூனியன்ஸ் அவங்களோட. நெக்ஸ்ட்டு மீட்டிங் பூனாவில் 4th and 5th மே அவங்க நோட்டீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி அவங்க மெமராண்டம் சப்மிட் பண்ணலாங்கிறது தான். மெமராண்டம் சப்மிஷன் என்பது 30 ஏப்ரல் வரைக்கும் தான் இருந்தது. ஆனால் டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் அந்த 29th யூனியன்ஸ் அந்த அசோசியேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவனுடைய கோரிக்கையானது அந்த 30 ஏப்ரல் சப்மிஷன், மெமராண்டம் சப்மிஷனுங்கிற டேட்டு, அந்த கட் ஆஃப் டேட் என்பதை அவங்க 30 அந்த எண்ட் ஆஃப் தி மந்த் 31st மே வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ண கேட்டுக்கொள்ள அடிப்படையில் அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதற்கான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் பார்க்க முடியுது. இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையில் நம்ம எப்படி அந்த மெமராண்டம் சப்மிட் செய்வது என்பது பற்றி தான். மெமராண்டம் ஏற்கனவே தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்கிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் அனுப்பி இருந்தோமோ அதை பற்றி சப்மிட் பண்ணிட்டோம். அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருந்தும் என்னென்ன பாயிண்ட்ஸுங்களோ அதுவும் சப்மிட் பண்ணிட்டோம். என்னுடைய தரப்பில் இருந்தும் ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் அதில் மெமராண்டம் வாயிலாக சப்மிட் செய்து விட்டோம். இந்த மெமராண்டம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ஏசிபிசி வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே இந்த கொஸ்டினர்ஸ்க்கு யாராவது அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்காக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் அது தேவையில்லை. அதே அந்த மொபைல் நம்பரு, அந்த இமெயில் வாயிலாக ஓடிபி கிடைக்கப்பெற்று அந்த லாகின் செய்து மெமராண்டம் சப்மிட் பண்ணலாம். ஆனால் புதிதாக நம்ம இப்போது மெமராண்டம் சப்மிட் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது மிக அவசியம். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறது, லாகின் எப்படி ஆகிறது, எப்படி அந்த சப்மிஷன், இந்த சப்மிஷனை பொறுத்தவரையில் அவங்க 9 மெயின் ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. மெயின் ஹெட்டிங்கில் சப் ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கில் நம்ம கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி அவங்களுடைய 10,000 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ, ரெக்கமெண்டேஷனோ ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அதில் எழுதி அனுப்பலாம். அதோடு சேர்த்து 2 MB ஃபைல், அதாவது அட்டாச்சும் பண்ணலாம்னு இதற்குள்ளே இருக்குது. அதன்படி தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை மேற்படி எப்படி லாகின் பண்ணுறது, சப்மிஷன் எப்படி செய்வது, அதன் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட் என்பது வரும். இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். 8th சென்ட்ரல் பே கமிஷன் மெமராண்டம் சப்மிஷன் பற்றி தான் இந்த வீடியோ. முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். ஃபஸ்ட்டில் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் 8th சென்ட்ரல் பே கமிஷனில் பற்றி இந்த மெமராண்டம் சப்மிஷன் 30 ஏப்ரல் 26க்குள்ளே செய்ய வேண்டும் என்பது தான். ஆனால் டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்தது 28 to 30 ஏப்ரல். அதில் 29 நடந்த மீட்டிங்கில் யூனியன் அசோசியேஷனுடைய கோரிக்கையானது இந்த மெமராண்டம் சப்மிஷன் டேட் 31st மே வரை இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டதுனால அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கான அறிவிப்பு அவங்க வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதன்படி இந்த மெமராண்டம் சப்மிஷன் 31st மே வரைக்கும் சப்மிட் பண்ணலாம். நம்ம வெப்சைட்டு 8th சென்ட்ரல் பே கமிஷன் வெப்சைட்டில் நம்ம மெமராண்டம் சப்மிட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் மெமராண்டம் சப்மிஷன் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மேலே ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுங்கிறது யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் டு அண்ட் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுன்னு போகும். அதை ஓகே கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் அது ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நம்மளுடைய இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு அது ஓடிபி கிடச்சி
மெமராண்டம் சப்மிட் பண்ணலாம். புதிதாக நீங்கள் வந்து இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மெமராண்டம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் இந்த பேஜில் வெப்சைட்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், மேன் ஐக்கான் மனிதனுடையது. அதை கிளிக் பண்ணாலே லாகின் ரெஜிஸ்டர் வரும். நீங்கள் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் இன்டு யுவர் மை கவர்மெண்ட் அக்கௌண்ட். இதில் வந்து கீழே வந்து ரெஜிஸ்டர்ஸ் நவ், இந்த ரெஜிஸ்டர்ஸ் நவ்வை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாலே ரெஜிஸ்டர் வித் அன் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர். இதில் வந்து ஃபுல் நேம், இமெயில், அந்த மொபைல் நம்பரு, டேட்டு, செலக்ட் ஜெண்டர் போட்டு நீங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து எந்த இமெயில் கொடுத்துருந்தோமோ அங்கே லிங்க் வந்துடும், கோடு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாகின் செய்யலாம். அந்த இமெயில் அல்லது மொபைல் நம்பர் வாயிலாக ஓடிபி கிடைக்கப்பெற்று அப்புறம் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு சென்ட்ரல் பே கமிஷன் மெமராண்டம் சப்மிஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் அஸ்ன்னு வரும். அதில் வந்து இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி பென்ஷனர்ஸ் அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் யூனியன் ஆஃப் சர்விங் எம்ப்ளாயி பென்ஷனர்ஸ், மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் கோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நாங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீகை பொறுத்தவரை அசோசியேஷன் யூனியன் வாயிலாகவும் கொடுத்துருக்குறோம். அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் சப்மிட் பண்ணிட்டோம். அது இண்டிவிஜுவல் வந்து பென்ஷனராக நானும் அதை சப்மிட் செய்திருக்கிறேன். இப்போ இதை பொறுத்தவரையில் பென்ஷனர்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுறதுனால அந்த லாகின் இன்டு யுவர் மை கவர்மெண்ட். இப்போ வந்து நம்ம இமெயிலோ ஓடிபியோ இந்த மொபைல் நம்பர் போட்டு கிடைக்கப்பெற்ற அந்த ஓடிபி போட்டாச்சுன்னா லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணாலே ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே போட்டு கிளிக் பண்ணாலே இந்த பார்ட்டிசிபெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டில் வந்து ப்ளீஸ் சூஸ்னு இருக்குது, இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி பென்ஷனர்ஸ். இப்போ வந்து நம்ம பென்ஷனாக இருக்கலாம், பென்ஷனர் கிளிக் பண்ணலாம். பென்ஷனரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அப்படி டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து ஆப்ஷன் வரும், கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. நம்ம பொறுத்தவரையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. அது கீழே வந்து டிபார்ட்மெண்ட், நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர். கீழே வந்து அந்த சாய்ஸஸ் இருக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ங்கிறது அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சர்ன்டு அட்டாச்சு ஆஃபீஸ். நம்ம பொறுத்தவரையில் ஆர்மி தான், கன்சர்ன்டு சர்வீஸ் அண்ட் கேடரும் ஆர்மி தான். அந்த ஆர்மியை போட்டு கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த என்னென்ன ஹெட்டிங்கில் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் நம்மளுடைய ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறாங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பே மேட்டர்ஸ். பே மேட்டர்ஸ் கீழே பேசிக் பே, மினிமம் பே, இன்க்ரிமெண்ட், லெவல் இன் பே மெட்ரிக்ஸ், மேக்ஸிமம் பே லெவல், எனி அதர் இந்த கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எதை கிளிக் பண்ணாலும் கீழே வந்து இதுக்கு அகேன்ஸ்டில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. 10,000 கேரக்டர்ஸ் வந்து நம்ம எழுதி இதில் அனுப்பலாம், ஃபீட் பண்ணி அனுப்பலாம். 10,000 அப்படிங்கிற 20,000 வந்து நம்ம கேரக்டர்ஸ் வந்து இதில் ஃபீட் பண்ணி அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து அலவன்சஸ். அதே மாதிரி தான் சப்ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 20,000 கேரக்டர்ஸ்க்கு நம்ம இதில் அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்சஸ்க்கு வந்து கீழே சப்ஹெட்டிங் இருக்குது. அதே மாதிரி 10,000 ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ், எம்பேனல்மெண்ட் போஸ்டிங் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கேடர் மேனேஜ்மெண்ட், கேரியர் ப்ரோக்ரஷன், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து டெத் கம் ரிட்டைர்மெண்ட், கிராஜுவேட்டி, ஓஆர்பி, லீவ் சேலரி என்கேஸ்மெண்ட், பென்ஷன் கம்யூட்டேஷன், பென்ஷன் எனி அதர். இதில் எந்த சப்ஜெக்ட் நம்ம ஓஆர்பி பற்றியோ பென்ஷனை பற்றியோ கிராஜுவேட்டி பற்றியோ நம்ம தெரிவிக்க வேண்டும்னா நம்ம இதில் வந்து சப்மிட் பண்ணலாம். என்னென்ன அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்மளுடைய என்ன விருப்பம் இருக்குதோ ரெக்கமெண்டேஷன் ப்ரொப்போசலுங்கிறத எழுதி இதில் அனுப்பலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ்ல அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தரப்பில் இதில் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ். என்ன டாக்குமெண்ட்ஸோ 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் பிடிஎஃப் ஃபைலில். அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து இதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும், கன்சென்ட். நீங்கள் அக்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியாச்சுன்னா உடனே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் தி மெமராண்டம் ரெப்ரசன்டேஷன் போட்டுட்டு மெமோ ஐடி வந்துடும். இந்த மெமோ ஐடியை நம்ம வச்சுருக்கணும். ஏன்னு கேட்டாச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது மீட்டிங் நம்மளை கலந்துக்கணும்னு இருந்தாச்சுன்னா இந்த மெமோ ஐடியை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு இமெயில் கொடுத்து இன்டராக்ஷனுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் செய்யலாம். இப்போது ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ்ல எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை என்னுடைய தரப்பில் இருந்து மெமராண்டம் ஏற்கனவே சப்மிட் செய்துட்டோம். அது என்னென்னு கேட்டாச்சுன்னா மிலிட்ரி சர்வீஸ் பே பற்றி, மாடிஃபைடு அஷ்யூர் கெரியர் ப்ரோக்ரஷன், ஆனரேரியன்ஸ், எக்ஸ் குரூப் பே, ரிசர்வீஸ் பென்ஷன், அடிஷனல் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், கிராஜுவேட்டி வெயிட்டேஜ், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், ஓஆர்பி அனாமலி இதை பற்றி கிளியராக எழுதியிருக்கிறோம். ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் வீடியோ 1 by 1 போட்டிருக்கிறோம், என்னென்ன பாயிண்ட்ஸ் என்பது பற்றி தான். இதுதான் இந்த வீடியோவை பொறுத்தவரையில் மெமராண்டம் சப்மிஷன் 31 May வரைக்கும் பென்ஷனர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், எம்ப்ளாயீஸ் யார் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன கோரிக்கை,
சென்ட்ரல் பே கமிஷனில் அவங்களுடைய ப்ரொபோசல் கோரிக்கை ஏதாவது இருந்தால், ஏன்னா அவங்க கேட்டுக்கொண்டது வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் தான் அனுப்பணும்னு கேட்டுக்கிறாங்க. எந்த இமெயில் வாயிலாக அனுப்பக்கூடாது. இதன் மூலம் அனுப்புனா தான் அது அக்செப்ட் ஆகும். அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆக்ஷன், அதாவது இப்போது டெல்லியில் மீட்டிங் நடந்துருச்சு, பூனாவில் நடக்க போகுது 4th and 5th மே. அதன் பின்பு எங்கேயாவது டேட்டு சென்னையில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினா நம்ம கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரை எப்படி மெமராண்டம் சப்மிஷன் பண்ணுறது எப்படி தான் என்பது நெக்ஸ்ட் வீடியோவை பொறுத்தவரை ஏற்கனவே 29th மீட்டிங்கில் வந்து ஒரு நல்லதொரு மீட்டிங் நடந்தது. அங்கே யூனியன்ஸ் அண்டு தட் அசோசியேஷன் வந்து பல பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த என்னென்ன பாயிண்ட்ஸ் என்பதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆனால் மீண்டும் கேட்டுக்கொள்வது, விருப்பமுள்ளவர்கள் சென்ட்ரல் பே கமிஷனை பற்றி அவங்களுடைய கோரிக்கை ஏதாவது ரெக்கமெண்டேஷன் செய்ய வேணும்னா இந்த வெப்சைட்டில் இதில் கூறியபடி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸை சப்மிட் பண்ணலாம். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்.